பிதாமக பத்ரிஜிக்கும் மகாவதார் ஃபவுண்டேஷன் ரங்கநாதன்ஜிக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வந்து இப்போ யோக பரம்பரை பார்த்துட்ருக்கோம். நேற்றுக்கு அதோட ஒரு பகுதியை பார்த்தோம். அதை சும்மா ஜஸ்ட்டு ஒரு ரீகேப் மாதிரி சொல்கிறேன். ஏன்னா நேற்று வராதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஆன்மாவும் விலங்குகள்லேருந்து குழு ஆன்மாவிலேருந்து அது பரிணாம வளர்ச்சியில் ஒரு நிலைக்கு வந்த பிறகு மனித ஆன்மாவாக முதல்ல பிறவி எடுக்கும்போது அது வந்து இந்த யோக பரம்பரைக்குள்ளே உள்ளே வருது. ஸோ அந்த ஆன்மாவின் பயணத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைகளை தாண்டி தான் அந்த ஆன்மா பல பிறவிகள் எடுத்து பல குணங்களை தாண்டி பல புரிதல்கள் நிறைய ஞானங்களை கேட்டு அந்த ஆன்மா வந்து முன்னேறி வந்து முக்தி அடைகிற ஒரு இதுக்கு போகிறோம், பரமாத்மா நிலைக்கு போகுது. ஸோ அதில் பார்த்தோன்னா நம்ம என்ன சொன்னோன்னா தமோகுணம், ரஜோகுணம், சாத்விக குணம். தமோகுணத்தில் பல பிறவிகள், ரஜோகுணத்தில் பல பிறவிகள், சாத்விக குணத்தில் பல பிறவிகள் எடுத்து அது வந்து தமோகுணத்தில் வந்து எதுவுமே இல்லை, உடல் சம்மந்தப்பட்ட அத்தனையுமே கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு வெறும் ஃபிசிக்கல் பாடி கான்ஷியஸ்னஸ்லேயே பல பிறவிகள் போயிடும். அது வந்து ஆன்மாங்கிற அந்த உணர்வுக்கோ வேதாந்தமோ இதிகாசமோ அந்த மாதிரி ஒரு ஆன்மீக எதுவுமே இல்லாமல் அது போயிடும். ரஜோகுணம் வரும்போது தன்னைத்தான நிறுத்திக்கணும், புகழ் வரணும், நான் தான் தலைவனாகணும், அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் புகழுக்காகவே பல பிறவிகள் போகும். அப்புறம் சாத்விக குணம் வரும்போது தான் என்ன வாழ்க்கை இது, இவ்வளோ பிரச்சனை இருக்கே, இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம், என்ன பண்ணால் இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கும்போது இந்த உபன்யாசங்கள் ஆன்மீக ரீதியாக நடக்கிற விஷயங்கள்லாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து என்ன வருதுன்னா கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம். நேற்று கர்மயோகம் பார்த்தோம். பக்தி யோகம்னு ஒன்று தனியாக கிடையாது. ஏன்னா பத்ரிஜி வந்து சொன்ன ஃபஸ்ட்டு அந்த 3 வார்த்தையே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்டர்ஸ் அண்ட் காட்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்கார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸு, மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ். நான் கடவுள், நீங்கள் எல்லாம் எனக்கு சிஷ்யர் அப்படி சொல்லவே இல்லை, நீங்களும் கடவுள் அப்படின்னு சொல்கிறனால நீங்கள் இன்னொரு ரூபத்தையோ இன்னொரு கடவுள் தன்மைக்கு போன இன்னொரு ஆன்மாவையோ பூஜிக்க வேண்டியதில்லை. உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை பூஜிப்பது தான் உண்மையான பக்தி மார்க்கம் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்கிறாரு. ஸோ நாம் வந்து நம்மளுக்குள்ளே போய் கடந்து நம்மளுக்குள்ளே இருக்க கடவுளை வந்து பூஜிக்கணும். டெய்லி வந்து இதுக்குள்ளே கடவுள் இருக்குது, நம்மளுக்கு இந்த உடலுக்குள்ளே வந்து கடவுள் இருக்காரு, அந்த கடவுளை வந்து கடவுள் தன்மையை உணர்ந்து அம்மயமாதல், வள்ளலார் சொல்லியிருக்காரு, கடவுளை உணர்ந்து அம்மயமாதல்னு சொல்லியிருக்காரு. அந்த ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் பக்தி யோகம்னு இன்னொரு கடவுள் தன்மை அடைந்த இன்னொரு ஆன்மாவையோ கிருஷ்ணரையோ இயேசுவையோ பிடித்து கொள்ள வேண்டாம். அப்படின்னா அங்கே நம்ம நின்றுவோம், நம்மளோட வளர்ச்சி இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதில் வந்து கர்மயோகம் 1, கர்மயோகம் 2, அப்புறம் ஞானயோகம் 1, ஞானயோகம் 2 பார்த்துட்டோம் நம்ம. ஸோ அந்த கர்மயோகம் 1ல் என்ன பார்த்தோம், கெட்டது செய்யக்கூடாது அப்படிங்கிற அவேர்னஸ் வரும். எதுவும் கெட்டது செய்யாதப்பா, நல்லது செய்கிறியோ இல்லையோ கெட்டது செய்யாத அந்த ஸ்டேஜ். 2ஆம் நிலை வந்து நீ நல்லது செஞ்சால் உனக்கு நல்லது வரும், அதனால நான் நல்லது செய்கிறேன், அப்படி அந்த மனப்பான்மை. நல்லது செஞ்சால் பலனை எதிர்பார்க்காம ஏதோ என்னால் முடிஞ்ச நல்லது செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு பலனை எதிர்பார்க்காம செய்கிறது. 4ஆம் நிலை வந்து எல்லாம் சாட்சி பாவத்தில், ஏதோ எனக்குள்ளே மேலேருந்து ஒரு பிரபஞ்ச சக்தி, ஒரு கடவுள் சக்தி என்னை நடத்தி கொண்டு போகுது, நான் பாட்டுக்கு செய்கிறேன், இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, இது நான் செய்யலை அப்படிங்கிற உணர்வுக்கு வர்றது. அதே இது அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போவோன்னா ஞான யோகத்துக்கு போவோம். ஞான யோகம்னா நம்மளுக்கே தெரியும், ஞானம், விஸ்டம். அந்த விஸ்டம் வந்து என்னென்னா எல்லா விஸ்டமையும் கேட்க ஆரம்பிப்போம். அங்கே ஒரு தியான கிளாஸ் நடக்குதான், போய் என்னன்னு கேட்போம். அங்கே வந்து மகாபாரதத்தை பற்றி சொல்கிறாங்க, கீதையை பற்றி சொல்கிறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, குரானில் ஏதோ விஷயம் சொல்கிறாங்க, அங்கே வந்து ஒரு ராஜயோகம் நடக்குது, அந்த கிளாஸ்லாம் போய் பார்த்து கேட்டு அதில் வந்து 4 இப்போ ஞான யோகத்துக்குள்ளே இது கர்மயோகத்தில் இருக்கவங்க இதெல்லாம் காதிலே வாங்க மாட்டாங்க. அங்கே ஒரு நடக்குதுன்னா கூட அப்படி நடக்குது போங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர்ட்ட ஃபேம்ப்ளெட் கொடுக்கும்போது பார்த்துருப்பீங்க. ஃபேம்ப்ளெட்டை கையில் நீட்டுவீங்க, இல்லை எங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டு போவாங்க.
ஸோ அவங்கெல்லாம் கர்மயோகம் 1ல் இருக்காங்க, சரி வருவாங்க அப்படின்னு நம்ம சிலவங்க வாங்குவாங்க, அதை படிப்பாங்க, சரி பார்க்குறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. சிலவங்க விவரங்களை கேட்பாங்க, ஓ இப்படியா அப்படியா அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு அடுத்த ஸ்டெப் போவாங்க. அதுலேயும் சில கொஞ்சம் பேர், ஒரு 4-5 பேர் அந்த ஃபேம்ப்ளெட்டை வாங்கி அதை படித்து அந்த எங்கேயாவது யஜ்யம் நடக்குதுன்னா அதில் போய் அட்டன் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இதிலே இப்போயே நம்மளே பார்க்கலாம், நம்மளே இதில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசம், சாட்சாத்காரம், இந்த 4 நிலையில் இருப்போம் ஞானத்துலேயுமே. அதாவது கேட்டுக்கிட்டே இருப்போம், சும்மா கிளாஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. ஆனால் அதை வந்து நம்ம உள்வாங்கி மனனம் பண்ணுறதில்ல. அதாவது கேட்கும்போது அவ்வளோதான், கேட்டு அந்த கிளாஸை விட்டு வெளில வந்தோடனே நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்கிறது. ஆனால் மனனம் ஸ்டேஜுக்கு வரும்போது என்னென்னா, ஓ கேட்டதை நினச்சி பார்க்குறது, யாருக்காவது சொல்லணும், ஓ இப்படி சொன்னாங்களே, இந்த பிரச்சனை வந்தால் இதனால தான் வருது, நம்ம வந்து நம்ம முற்பிறவியில் நம்ம என்ன விதை வச்சோமோ அந்த விதையை தான் நம்ம தான் இருக்கிறோன்னு சொன்னாங்களே, அப்போ இந்த கஷ்டம் எனக்கு நான் பண்ண கர்மானால தான் வருதோ அப்படின்னு அதை யோசித்து பார்த்து அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது மனனம். அடுத்தது வந்து அதை பின்பற்றுவது, சரி இப்படி தான் சொல்லியிருக்காங்களே, தியானம் பண்ணால் கர்மா குறையுன்னு சொல்கிறாங்களே, சரி கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த தியானம் இல்லை, அதை வந்து செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது வந்து சாட்சாத்காரம், அது வந்து எல்லாத்தையுமே சாட்சி பாவத்தில் ஏதோ நடக்குது, சரி இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் எதுவும் கிடையாது, எல்லாம் நடக்கிறதுபடி நடக்கும், நாம் வந்து என்ன செய்யணுமோ அதை அண்டர்கோ பண்ணணுமோ அதை கடந்து வர்றதுக்கான வழியை பார்ப்போம் அப்படின்னு சாட்சாத்காரத்தில் இருப்போம். ஆனால் இப்போயுமே நம்ம வந்து தியானங்கிற முழுமையாக அந்த ஆன்மீகத்தில் முழுமையாக போகலை. இப்போ இந்த ஞான யோகம் 2வது முடிஞ்ச உடனே இப்போ தான் வந்து அவங்க தியான யோகத்துக்கு வருவாங்க. ராஜயோகங்கிறது தியான யோகம்தான். அதாவது பத்திரிஜி என்ன சொல்கிறாருன்னா, யோகத்திலே ரொம்ப ராஜாவானது, ரொம்ப தலைமையானது தியான யோகம், ராஜயோகம். அதனால தான் வந்து அதை ராஜயோகம்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ தான் கண்ணை மூடி உட்காந்து இந்த தியானம் பண்ணுறதுக்கான வேலை நடக்குது. அப்போனா என்ன நடக்குதுன்னா, இத்தனை ஜென்மமாக இத்தனை பிறவியாக வந்து நம்ம வெறும் உடல் சம்மந்தப்பட்டதே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னு சொன்னால், கர்மயோகம் 1ல் வந்து உடல் சம்மந்தப்பட்டதே யோசிப்போம். ஞான யோகம் 1 வரும்போது மனம் சம்மந்தப்பட்டதை யோசிப்போம். இமோஷனலாக பிரச்சனைகளை பற்றி யோசிக்கிறது, கவலைகள், பிரச்சனை அதுலேருந்து எப்படி வரலான்னு யோசிக்கிறது. ஸோ இது உடல், இது மனம்னு வச்சுப்போம். இப்போ தான் கொஞ்சம் புரியும். ஏன்னா நிறைய உபன்யாசம்லாம் கேட்க என்ன ஆகும் நம்மளுக்கு அப்படின்னா, ஸோ வந்து நம்மளும் வந்து நம்ம பண்ண கர்மாவை தியானம் பண்ணால் தீர்க்கலான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தியானம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அங்கே தான் வந்து அந்த ஆன்மாவோட பயணமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ராஜயோகம் அப்படிங்கிறது கிங் ஆஃப் யோகா. அதில் வந்து தியான யோகம் வந்து அதிலே ரொம்ப உயர்ந்தது. இப்போ பிரமிட் மாஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த நிறைய பேர் வந்து இதிலே ஆரம்பித்து இப்போ ஒரு 25 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்காங்களா, அவங்களாம் வந்து ஸ்டார்டிங்கே தியான யோகம் ராஜயோகத்துலேருந்து ஆரம்பிக்கிறவங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் ஒன்றும் பெரிய இது கிடையாது. தியானங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம கைகளை கொடுத்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு நம்ம மூச்சு கவனிக்கிறது தான் தியானம். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நாம் இந்த உடல் இல்லை, நாம் இந்த மனமும் இல்லை அப்படின்னு, ஏன்னா மனமற்ற நிலைக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கோம்ல மூச்சில், அப்போ வந்து இந்த உடலும் இல்லை மனமும் இல்லை அப்படிங்கிற உணர்வுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தியானம் பண்ணும்போது வரும்போது, நம்ம சூட்ச்ம பயணம் நடக்கும்போது சூட்ச்ம உடலை பார்க்கும்போது, இந்த உடலை விட்டு சூட்ச்ம பயணம் நடக்கும்போது உடல் இங்கே இருக்கும், ஃபிசிக்கல் உடல், நம்ம சூட்ச்ம உடல் இருக்கும்போது ஓ இது நான் இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வு, அதை வந்து உணர ஆரம்பிப்போம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ வந்து இந்த யோக பரம்பரையே மெயினாக வந்து நீங்கள் இந்த ஆன்மாவோட ஒரு பயணம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தியானம் பண்ணும்போதுலேருந்து தான் அதோட உண்மையான பயணமே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓஹோ அதுக்குரிய தன்மைக்கு நம்ம வரோம். இத்தனை நாளாக கீதையில் வந்து சொல்லியிருப்பாங்க, ஜீவான்மா, ஆன்மா, பரமான்மா. ஸோ ஜீவான்மாவே இருக்கும். எப்படி அப்படின்னா, மனம் என்னெல்லாம் செய்யுதோ அந்த ஆன்மா மனசு கூட சேர்ந்து அது என்னெல்லாம் செய்ய சொல்லுதோ அத்தனையும் பல பிறவிகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை பாரு, இதை சாப்பிடு, விலங்குகளை சாப்பிடு, ஆடை சாப்பிடு, கோழியை சாப்பிடு, இந்த தேவையில்லாததை பாரு, தேவையில்லாததை கேளு, தேவையில்லாத பேச, அதில் தான் நம்மளுக்கு சந்தோஷம், அதில் தான் நம்ம வந்து இது ஆனந்தம் அடையலாம் அப்படின்னு சொல்லி மனம் போன போக்கிலேயே அந்த ஆன்மா போய்கிட்டே இருந்ததுன்னா அது ஜீவான்மாவே இருக்கும். அது ஆன்ம நிலைக்கே வராது.
எப்போ ராஜயோகத்துக்கு வருதோ அப்போ தான் அது ஆன்மா பக்கம் திரும்புது. ஓஹோ, மனம் வந்து இத்தனை நாளாக நம்மளை பாடாப்படுத்திட்டு இருந்தது, மனம் கூட சேர்ந்து நம்ம இத்தனை பிறவிகளை வேஸ்ட் பண்ணிட்டோம், அதனால தான் இத்தனை துன்பங்களும் இத்தனை கஷ்டங்களும் இத்தனை பிரச்சனைகளும் அப்படின்னு நினச்சி, சரி நம்ம வந்து ஆன்மாவை உயர்த்துறதுக்காக என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லி ஆன்மீகத்தில் வரும்போது ஃபஸ்ட்டு தியானம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அது வந்து இந்த ஆன்மாவோட பயணத்தில் ஃபஸ்ட்டு தியானம் பண்ணும்போது அந்த ஆன்மா வந்து ரொம்ப சந்தோஷமாகுது. எப்படி அதுக்கு உதாரணம் சொல்கிறாருன்னா, எந்த இது பிரமிடாசன்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே தியானத்துக்கு வரும்போதே அவங்க வந்து இந்த பிறவிலே வந்து அவங்க தியான ராஜயோகத்துக்கு வந்துடுறாங்க. நாம் வந்து ஏன் வந்து பத்ரிஜி வந்து எல்லா உலகம் ஃபுல்லாக தியானிகளாக மாறணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, நாம் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் பரவாயில்லை, நீ எப்படிப்பட்ட பரிதாப நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மோசமான ஒரு நிலைமையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, என்ன பண்டிதனாக இருந்தாலும் சரி, கண்ணை மூடி 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் தியானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அப்போ நம்ம வந்து இந்த கர்மயோகம் ஞான யோகத்தில் பல பிரிவுகளை வேஸ்ட் பண்ணாமல் அட்லீஸ்ட் ராஜயோகத்தில் இருந்தாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு. அதில் வந்து இந்த மாதிரி கர்ம வினைகள்லையே நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி அதிலே மூழ்கி போயிடாத, நீ வந்து கண்ணை மூடி தியானம் பண்ணு. அப்போ தான் வந்து கொஞ்சமாவது நம்ம எதுக்கு வந்திருக்கோம் என்னங்கிறதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் உன்னோட பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். வெளியில் எங்கேயுமே பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது, எல்லாம் உனக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ வந்து இப்போ இந்த தியானம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து பதஞ்சலியும் என்ன சொல்கிறாருன்னா, யோக சித்த விருத்தி நிரோதக அப்படின்னு சொல்கிறார். நீ எப்போ யோகம் செய்கிறியோ அப்போ தான் கடவுள் ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும், அப்போ தான் சித்தம் வந்து முழுமையடையும் அப்படிங்கிறத சொல்கிறார். இனி உனக்குள்ளே நீ செல்லணும், நாம் வந்து நம்மளுக்குள்ளே நம்ம போகணும். நாம் வந்து யாராக இப்போ பத்திரிச்சு என்ன சொல்ல, நீ என்ன வேலை வேணால் பாருப்பா, வெளியில் போய் எந்த வேலை வேணால் பாரு, ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே தியானம் பண்ணு அப்படிங்கிறாரு. நீ கண்டக்டராரு, நீ எம்எல்ஏவாரு, நீ வந்து மினிஸ்டராரு, நீ மந்திரியாகவே இரு, நீ பிரைம் மினிஸ்டராகவே இரு, நீ வெளியில் போய் எல்லா வேலையும் பாரு, ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே தியானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா கடவுளின் ராஜ்யம் நம்மளுக்குள்ளே தான் இருக்குது, அதை எங்கேயும் போய் வெளியில் தேட வேண்டியது இல்லை, உனக்குள்ளே தான் கடவுளின் ராஜ்யம் இருக்குது. அதனால் நீ கண்ணை மூடி எப்போ தியானத்தில் உட்கார்றோமோ அப்போ தான் அதை பார்க்க முடியும், அப்போ தான் அதை உணர முடியும், அப்போ தான் கடவுள் தன்மைக்கு நம்மளால் கொஞ்சம் போக முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து நம்ம இந்த ஆனாபானசதி தியானத்தை தான் சொல்கிறாரு. கண்களை மூடிக்கொள்ளுங்கள், வாயெல்லாம் மூடிட்டு கைகளை கோர்த்து கொண்டு கால்களை ஒன்றன் மேல் ஒன்று போட்டு ஆசனத்தில் அமர்ந்து அரை இருட்டாக்கி கொண்டு உங்கள் மூச்சை உங்கள் சுவாசத்தை கவனிங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்ய வேண்டும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் வந்து இந்த டயத்தில் தான் செய்யணும், ஒரு ஜூம் கிளாஸில் போய் தான் செய்யணும் அப்படி வந்து பண்ணவே வேணாம். நீங்கள் அதை தனியாக பண்ணிவிட்டு நான் என்னோடய பர்சனல் அனுபவம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 5 நிமிஷம் 10 நிமிஷம் சும்மா இருக்கும் அப்படிங்கிற டயத்திலே நம்ம கண்ணை மூடி பழகி நம்ம அந்த மூச்சை கவனிக்க பழகணுன்னா மற்ற நேரங்கள்லையும் ஒரு வாக்கிங் சும்மா நடக்கிறோம், ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு நடக்கிறோம், இல்லை சும்மா ஆட்டோவில் போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பழக்கம் வந்து மூச்சு கவனிக்கிறதுக்கு வந்துடும். ஸோ இதை வந்து பழக்கப்படுத்தணும், கண்டிப்பாக நம்ம பண்ணணும். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ வயசோ அதுக்குரிய அந்த நிமிடங்களுக்கு நாம் வந்து தியானம் பண்ணணும். ஸோ அது வந்து அதை மட்டுமே பண்ணாமல் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ கண்களை மூடி மூச்சை கவனிங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம உடம்பை எப்படி டெய்லி சுத்தம் பண்ணுறோம், ஒரு நாளாவது உங்களால் இப்போ குளிக்காமல் இருக்க முடியுமா? முடியாது. அது வந்து எப்படி உங்கள் உடம்புக்கு வந்து ஒரு ஷவர் வாட்டரை வச்சு ஒரு ஷவர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஆன்மா குளிக்கிறது வந்து இந்த தியானத்தில் தான். அது வந்து இந்த காஸ்மிக் எனர்ஜி ஷவரில் அது முங்கணும், அதுதான் அதுக்கு வேணும், அதுக்காக தான் அது வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறார். ஆன்மாவை குளியலறையில் உட்கார்ந்து குளிக்க வைப்பதே தியானம். தியானத்தில் வந்து ஒரு பிரபஞ்ச சக்தியில் அந்த ஆன்மா வந்து ஷவர் பண்ணி அது ஒரு பிரவாகம், அது வந்து அந்த பிரபஞ்ச சக்தி உள்ளே இறங்குது அந்த ஆன்மாக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி இதை வந்து இப்போ ராஜயோகத்துக்குள்ளே வரும்போது இந்த தியான யோகம் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு.
இதை நம்ம பண்ண ஆரம்பித்தோன்னே எல்லாமே மாறிடும், எல்லாமே நம்மளுக்கு தெரிய வரும். இந்த இயல்பாக நடக்கும் மூச்சு காற்றை கவனிக்க கவனிக்க நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எண்ணங்களற்ற நிலைக்கு போகும்போது அந்த பிரபஞ்ச சக்தி அபரிமிதமாக நம்ம பிரம்மரந்திரம் வழியாக உள்ளே போகுது. இதைத்தான் வந்து சிவனை வந்து ஏன் அந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா, அவர் தியானத்தில் உட்காந்துருப்பார், அவர் தலையிலேருந்து கங்கா தேவி வர மாதிரி போட்டிருப்பாங்க. அது ஆக்சுவலி என்னென்னா, நம்ம எவ்வளோ தியானம் பண்ணுறோமோ நம்மளுக்கு அந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுக்குள்ளே வருது, தலைவலியாக அந்த பிரபஞ்ச சக்தி வருதுங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து பிரபஞ்ச சக்தியோட ஷவர், ஆன்மா வந்து பிரபஞ்ச சக்தியோட ஷவரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த அபாரமான விஸ்வசக்தியை பிராணசக்தியை நம்மளுக்குள்ளே ஈர்த்து கொள்வதான் தியான யோகம். அந்த சக்தி ஏன் உள்வாங்கணும், ஏன் இந்த சக்தியை நம்ம பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அந்த ஆன்மா வந்து கடவுள் நிலைக்கு அடைய முடியும். கடவுள் நிலைக்கு எப்படி அடைய முடியும் அப்படின்னு கேட்டால், ஜீசஸ் என்ன சொல்லியிருக்காராம் அப்படின்னா, unless the two eyes become one you cannot enter the kingdom of God அப்படின்னு சொல்லியிருக்காரு. உன் பௌதீக கண்கள் இரண்டும் எப்பொழுது ஒன்றாக மாறுகிறதோ அப்போ தான் கடவுளின் ராஜ்யத்துக்குள்ளேயே நாம் போக முடியும். இல்லைன்னா என்னாகும், நாம் இப்படி இந்த உடல் மனம்னே சுற்றிக்கிட்டே வர வேண்டியதுதான். இதுக்கு தீர்வே கிடையாது, இது ஒன்று தான் தீர்வு. நீங்கள் வந்து மூன்றாம் கண்ணை ஆக்டிவேட் பண்ணி தேர்டை ஆக்டிவேஷன் நடந்து அந்த தேர்டை மூலமாக நமக்கு பெற வேண்டிய ஞானத்தை பெற்றால் மட்டும்தான் நாம் பிறவியற்ற நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறத இங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இதையே மூன்றாம் கண். அப்போ வந்து இந்த ரெண்டு கண்ணில் பார்க்குறது பார்வையே கிடையாது, நீ தேர்டையில் பார்க்குறது தான் உண்மையான பார்வை அப்படிங்கிறாரு. லோப்சங்கரம்பா வந்து தேர்டை அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காராம். அந்த புக்கை படித்து தேர்டை பற்றின எல்லா விஷயமும் அதில் இருக்குது, நீங்கள் அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு தியானி வந்து யோகியாக மாறுறாரு. இப்போ நம்ம தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல, நம்மளாம் தியானிகள், நாம் வந்து நிறைய நீங்கள் பண்ண நீங்கள் யோகிகளாக மாறுவீங்க. யோகினா என்னது, கம்மியான சாப்பாடு வந்துடும், கம்மியான தூக்கம் வந்துடும், ஆசைகள்லாம் ரொம்ப இருக்காது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொஞ்ச நாள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், சாப்பாடோட அளவு குறைஞ்சிரும், தூக்கமும் கம்மி பண்ணிடுவோம். ஸோ அது வந்து யோகி நிலைக்கு நம்ம போயிருக்கோம். ஸோ இந்த மாதிரி யோகி நிலையிலே கொஞ்ச நாள் இருந்து நம்ம தியானம் பண்ண என்ன ஆகும், அப்போவும் நம்மளுக்கு இந்த நம்மளோட அந்த என்னது நாடி மண்டல சுத்தி நடந்துக்கிட்டே இருக்க என்ன ஆகும், நம்மளுக்கு நிறைய சக்தி வரும்போது நம்மளோட தடை ஆக்டிவேஷன் நடக்கும். அப்போது தியானிலேருந்து யோகிலேருந்து ரிஷி ஆயிரும். எப்போ நீங்கள் உங்கள் மூன்றாவது கண் திறக்குதோ அப்போ நீங்கள் ரிஷி ஆயிடுவோம். ஸோ ரிஷி ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து திருப்பி பிறப்பு எடுக்க தேவை இருக்காது. நீங்கள் ரிஷி ஆகலை அப்படின்னா திருப்பி பிறப்பு எடுத்து அந்த ரிஷி ஆகிற வரைக்கும் இந்த ஆன்மா வந்து இந்த பூமிக்கு வந்துக்கிட்டு கொண்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி வந்து இயேசு கிறிஸ்துவும் கிருஷ்ணரும் வந்து ரிஷியாகி பிரம்ம ரிஷி ஆனாங்களோ, நாமளும் பிரமிட் மாஸ்டர்களும் எல்லாருமே ரிஷி ஆகிறதுக்காக மட்டுமே தான் வரோம். ஆன்மாவே ரிஷி ஆகிறதுக்காக தேர்டை ஆக்டிவேட் ஆகி மேலுலகங்களை இங்கேருந்தே பார்த்து பல ஞானங்களை பெறதுக்காக தான் வரும் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி யாருமே அவங்கவுங்க தான் அவங்கவுங்க மூன்றாம் ஐயை ஆக்டிவேட் பண்ண முடியும். வேறு யாரும் யாரோட மூன்றாம் கண்ணை ஆக்டிவேட் பண்ண முடியாது. அதுக்கு நாம் தான் உழைக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். வேறு ஒரு ரிஷியோ ஒரு யோகியோ வேறு யாரோ வந்து நம்முடைய மூன்றாம் கண்ணை திறந்து வைக்க மாட்டார்கள். நாம் தான் உழைக்க வேண்டும். நம்ம தான் கஷ்டப்பட்டு உழைக்கணும். நம்ம தான் டெய்லி தியானம் பண்ணணும், தீவிரமாக தியானம் பண்ணணும். அதிகமாக பௌர்ணமி டைமில் இந்த மாதிரி அதிகமாக எனர்ஜி வர நாட்களில் அதிகமாக தியானம் பண்ணணும். அந்த மூன்றாம் கண் திறக்க செய்வதற்கு உழைக்க வேண்டும். மணிக்கணக்கில் வியாபாரம் செய்து பணத்தை எப்படி சம்பாதிக்கிறோமோ அது மாதிரி நம்ம மணிக்கணக்கில் சங்கீதம் கற்றுக்கிட்டு அந்த சங்கீதத்தில் பெரிய ஆளாகிறோமோ அது மாதிரி நம்ம நிறைய தியானம் பண்ணி மணிக்கணக்கில் தியானம் பண்ணி மூன்றாம் கண்ணை திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தியான யோகத்துலேயுமே 4 நிலை இருக்குது. அது வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ தியானம் பண்ணுறனால நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப நாள் கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்ம சுவாசத்தை கவனிப்போம்.
அப்போ சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு நிறைய எண்ணங்கள் தான் வரும். ஆனாலும் நம்ம வந்து அந்த இப்போ 40 வயசுனா 40 நிமிஷம் உட்காரணுங்கிறதுக்காண்டி உட்காந்து கொஞ்ச நாள் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படி பல நாட்கள் நாம் பண்ண 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 என்ன ஆகுது, கொஞ்சம் நேரத்தில் கொஞ்ச நாளில் வந்து நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் அற்ற நிலையில் அப்பப்போ போயிட்டு நம்ம அதை உணர ஆரம்பிப்போம். அப்படி அந்த 2ஆம் நிலைக்கு போகும்போது சில நேரம் ரொம்ப நேரம் எண்ணங்கள் அற்ற நிலையில் இருக்கும்போது நம்ம எங்கே உட்காந்துருக்கோம் என்னன்னே தெரியாமல் கண்ணு விழிப்போம். 1 hour போயிடுச்சா அப்படின்லாம் சொல்லி நம்ம கண்ணு விழிக்கிற போதெல்லாம் எண்ணங்கள் அற்ற நிலையில் இருக்கோம். அந்த டயத்தில் அதிகமாக நம்மளுக்கு வந்து பிரபஞ்ச சக்தி நம்மளுக்குள்ளே வருது. அப்படி பிரபஞ்ச சக்தி உள்ளே வரும்போது என்ன நடக்குதுன்னா, நாடி மண்டலம் உள்ளே சுத்திகரிக்கப்படுகிறது. நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜி பாடியில் இருக்கிற நாடி மண்டலம் சுத்திகரிக்கப்படுகிறது. இப்படி நாடி மண்டலம் சுத்திகரிக்கப்பட அப்போ வந்து பிரபஞ்ச சக்தி உள்ளே போய் அது சுத்தம் ஆக 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 அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து என்ன ஆகுது, அப்போ வந்து கொஞ்சம் இந்த நாடி மண்டலம் சுற்றி நடக்கிறது வந்து அது ஒரு பீரியட். இப்போ நம்ம எப்படி சும்மா மூச்சை கவனிக்கும் போது தாட்டு வருது, எனக்கு ஒன்றும் பெருசாக நடக்கலை, தாட்டு தான் வருது, அது கொஞ்ச நாள் ஓடும். அப்புறம் அப்பப்போ திடீர்னு ஒரு குரூப் மெடிடேஷன் போகிறோம், இல்லை பௌர்ணமி மெடிடேஷன் போகிறோம். அந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் நேரம் நம்ம தாட்டில் ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த மனமற்ற நிலையில் இருந்து அதையும் இது பண்ணுறோம். அது மாதிரி கொஞ்ச நாள் ஆகும்போது அப்போது அந்த நாடி மண்டலம் சுத்திகரிப்பு நடக்க, ஏன்னா நம்ம ப்ராக்டிஸில் வந்துடும். கண்ணை மூடினாலே நம்ம எண்ணமற்ற நிலையில் கொஞ்சம் நேரம், இப்போ 1 மணி நேரம் பண்ணுறோன்னா கிட்டத்தட்ட 20 நிமிஷம் அப்பப்போ நடுவில் 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம்னு 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் எண்ணமற்ற நிலையில் இருக்கும்போது நாடி மண்டலம் சுத்திகரிப்பு அப்போ நிறைய நடக்கும். அப்போது வந்து உடலில் நிறைய வலிகள் வரும், நிறைய சேஞ்சஸ் வரும். குத்துற மாதிரி இருக்கும், எரியிற மாதிரி இருக்கும், கால் பிடிச்சி இருக்கும், இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஏன்னா அது எல்லாம் அந்த பிளாக்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும்போது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி வந்து ஒரு பிரசவ வலி வந்தால் தான் குழந்தை பிறக்குமோ அதே மாதிரி தான் இந்த நாடி மண்டலை சுற்றி நடக்கும்போது பல உடம்புகளை உபாதைகள் வரும். அதை நம்ம பொறுத்து கொண்டு பொறுமையாக இருந்து நாம் அதை கண்டினியூஸாக பண்ணும்போது மட்டும்தான் தடை வரும். அதுதான் நம்மளுக்கு அந்த தியானத்தோட பலனே அதுதான். ஸோ எப்படி வந்து 10 மாதம் பொறுமையாக இருந்து வலியெல்லாம் தாங்கி நம்ம பொறுமையாக இருந்தால் தான் அந்த கருவில் இருக்க குழந்தை வந்து பிரசவமாகி நம்மளுக்கு ஒரு குழந்தை உதயமாகுது. அதே மாதிரி தான் நாமளும் நம்ம இந்த நாடி மண்டலம் சுற்றி ஃபுல்லாக நடக்கிற வரைக்கும் பொறுமையாக தியானத்தை அதிகமாக பண்ணி நாம் வந்து அந்த தேர்டையை ஆக்டிவேட் பண்ணணும், தேர்டையை திறக்கும். அப்போது அது மாதிரி எங்கே வேணால் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேர்டை திறந்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, நாம் நிறைய ட்ராவல் பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்துருக்காத உலகங்கள், பார்த்துருக்காத மரங்கள், இங்கே எங்கேயும் நம்ம இந்த பௌதிக கண்ணால் பார்க்காத சில இதெல்லாம் பார்ப்போம். பள்ளத்தாக்கு, மலைகள், மரம், செடி கொடிகள், எல்லாமே பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ அது வந்து என்னவாகும் அப்படின்னா, இது எல்லாமே நம்ம கண்ணுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து அதில் வந்து இப்போ எப்படி வந்து அந்த மகாபாரத்தில் என்ன சொன்னார்னா, சஞ்சயனுக்கு வந்து அந்த தேர்டை ஆக்டிவேட் பண்ணி தான் அவர் இந்த தேர்டை மூலமாக தான் அங்கே போர் நடக்கிறத பார்த்து திருதராஷ்டிரனுக்கு சொல்கிறாரு. அதே மாதிரி நாமளும் தேர்டை ஆக்டிவேட் ஆச்சுன்னா எல்லாமே பார்க்கலாம். கடந்த காலத்தில் எத்தனை பிறவிகள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு தெரிய வரும், ஃப்யூச்சரையும் தெரிய வரும். அப்படிங்கிறது இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி இதில் ஒரு உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா, வால்மீகி மகரிஷி வந்து ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட தேர்டை மூலமாக இந்த ராமாயண கதையை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டாராம். அப்படி தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டாராம். ஸோ அது அப்போ தேர்டைக்கு எவ்வளோ பவர் இருக்குது. நாம் இப்போ செய்கிற தியானம் எதற்காக செய்கிறோம், ஏன் இதை செய்யணும், நாம் என்ன நினச்சிட்ருக்கோம், நம்ம கர்மா குறையும், நம்ம வந்து உடல் ஆரோக்கியமாகும், நாம் வந்து நல்ல வளமாக வாழலாம், செல்வ செழிப்போடு வாழலாம், சந்தோஷமாக வாழலாம், உறவுகள்லாம் நல்லா மேம்படும், இணக்கமான உறவுகள் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு டார்கெட்டை வச்சுட்டு அதை எம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாம் பண்ண இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் விடவே கூடாது தியானத்தை, பொறுமையாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். யாருக்கு எந்த டைமில் எப்போ ஓப்பன் ஆகும்னு யாராலையுமே சொல்ல முடியாது அப்படின்றாரு.
நீ வந்து இந்த டைமில் உனக்கு தடை ஓப்பன் ஆகும் அப்படின்னு எந்த ஒரு பெரிய பிரம்மரிஷியாக இருந்தாலும் அது சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ கர்மா பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அந்த நாளி மண்டலத்தில் வந்து அடைப்புகள் இருக்குது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் என்னென்னா நம்ம இந்த யஜ்ஞங்களோ பௌர்ணமி குரூப் மெடிடேஷனோ மௌனம் நிறைய இருந்து நிறைய தியானத்தை பண்ண கொஞ்சம் சீக்கிரமாக அதில் அந்த தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் நம்மளுக்கு நடக்கும். ஸோ இது வந்து இந்த தேர்ட் ஐ மூலமாக நம்ம ராஜயோகம் தியானத்தில் ராஜயோகத்தில் இதெல்லாம் நடக்குது. இப்போ வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா அர்ஜுனன்ட்ட சொல்கிறாரா, நீயும் நானும் பல பிறவிகள் சேர்ந்து ஒன்றா பிறந்து வந்து அந்த ஜென்மங்கள்லாம் கழிச்சிருக்கோம். உனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா எனக்கு வந்து அந்த 3ஆம் கண் ஆக்டிவேஷன் இருக்கிறனால எனக்கு எல்லாமே தெரியும், உனக்கு தெரியாது. அதனால் நீயும் தியானம் பண்ணி அந்த மாதிரி உன்னோட தேர்ட் ஐ ஆக்டிவேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி நம்ம வந்து யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கண்கள் 2ஐயும் மூடி சுவாசத்தின் மீது கவனம் வைக்க வேண்டும். எப்படிப்பட்ட பாவம் செஞ்சுருந்தாலும் அந்த பாவங்களுக்கும் இந்த கண்ணை மூடி உட்காரக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் வந்து கடந்த காலத்துக்கு கூட சம்மந்தமே இல்லை, நிகழ்காலம் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. அதனால நீங்கள் வந்து எவ்வளோ பாவம் செஞ்சு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் இப்போ நிகழ்காலத்தில் கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க அப்படின்றார். அப்போ தான் எல்லாருமே அவங்களோட தேர்டையை விழிப்படை செய்ய வேண்டும், ரிஷிகள் நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது. முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே அது அடையிற வரைக்கும் நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். லட்சக்கணக்கான பேரோட இப்போ இதை வந்து தியானம், அதனால தான் அவர் வந்து சாக்காகார ஜெகத், தியான ஜெகத், பிரமிட் ஜெகத் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். ஸோ இப்போ இந்த 3ஆம் கண் ஆக்டிவேஷனுக்காக நம்ம பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி ஞான யோகம் 2க்கு வரும். இப்போ நம்ம தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல, இப்போ ஞான யோகம் 2க்கு வரும். இப்படி இந்த ஞான யோகம் 2ல் இப்படி பல பிறவிகள் நம்ம கடந்து 3ஆம் கண் பக்குவம் அடைஞ்ச பின்பு ஞான யோகம் 2வது பாகத்துக்குள்ளே நுழைகிறோம். 3வது கண் மூலம் நாம் இப்பெல்லாம் பார்த்துட்டோம். அந்த உலகங்களில் இருக்க புத்தரை, கிருஷ்ணரை, இயேசுவை எல்லாரையும் பார்க்குறோம். நாம் வந்து நம்முடைய பிறவியை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். கடந்த கால பிறவிகளில் என்ன பண்ணியிருக்கோம் தெரிஞ்சுக்கிறோம். எல்லா தியான பரம்பரையில், யோக பரம்பரையில் 3ஆம் கண் எத்தனையோ சிறப்பு, அது எல்லாமே நம்மளாம் தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்ட போது இதெல்லாம் வந்து நம்ம தீவிரமாக பயிற்சி செய்யும்போது நடக்குது. இப்போ ஞான யோகம் 2வது பார்ட் வருது. ஃபஸ்ட்டு பார்ட்டை இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம்ல, இப்போ ஞான யோகம் 2வது பார்ட். இதுலேயுமே வந்து ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசம், சாட்சாத்காரம் வருது. அதுவும் ஒரு 4 நிலை வருது. 3ஆம் கண்ணை வந்து நம்ம அடைஞ்ச பிறகு நம்ம நேரடியாக தியானத்தில் நேரடியாக கிருஷ்ணர் கூட பேசுகிறது, புத்தர் கூட பேசுகிறது, இயேசு கூட பேசுகிறது, அவங்க பேசுகிறத கேட்குறது, இதெல்லாம் நம்ம ஆன்ம நிலையில் இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும். அதுதான் ஞான யோகம் 2ல் ஃபஸ்ட்டு நடக்குது நம்மளுக்கு. அப்புறம் மனனம். அதில் மனனம் என்ன அப்படின்னா, நம்ம தியானம் பண்ணும்போது அவங்க வந்தாங்க, அவங்கள பார்த்தேன், அவங்க என்னமோ சொன்னாங்க அப்படின்னு அங்கே சொல்லும்போது இருக்கும், கண்ணை திறந்தோன்னு மறந்து போயிடும்ல. ஆனால் வந்து நீங்கள் இன்னும் நிறைய தியானம் பண்ண என்ன ஆகும்னா, அவங்க என்ன சொன்னாங்களோ, அவங்க எந்த கனெக்ட் ஆகி என்ன சொன்னாங்களோ அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சு அதன்படி நடக்க போகிறோம். ஸோ அது வந்து மனனமாகும். பயப்பட வேண்டாம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பயப்படாத, ஒன்றும் இல்லை, நீ ஆன்மா தான், தைரியமாக இரு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம கண்ணை திறந்த பிறகு நாம் அதை யோசித்து பார்த்து நிதித்தியாசம் என்னது அதை பயன்படுத்துகிறோம். எதுக்கும் பயப்பட வேணாம், நம்மளாம் ஆன்மா தானே, இது உடல் தான் போக போகுது, நாம் வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ எத்தனையோ லட்ச பிறவி வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்து, யுகங்களுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம இருந்துட்டு தான் இருக்கோம், வளர்ந்துக்கிட்டே தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லி புரிய வைக்கும்போது, அதாவது நம்ம தியானத்திலே இந்த 3ஆம் கண் ஆக்டிவேட் ஆன பிறகு அவங்க கூட நேரடியான ஞானத்தை வாங்குகிறோம். அதுதான் ஞான யோகம் 2. டைரெக்டாக அவங்கள்ட்டேருந்து ஞானம் வாங்குகிறோம். நம்ம அந்த ஞானத்தில் வந்து அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து
பின்பற்ற ஆரம்பிக்கும் போது இது வித்தியாசமாகும். அதாவது தைரியமாக இருக்கணும், வாழ்க்கையில் வந்து எத்தனை இடைஞ்சல்கள் வந்தாலும் நம்ம வந்து தியானம் பண்ணணும், சத்தியத்தை கேட்கணும், சத்தியத்தில் வாழணும் அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லும்போது அந்த சத்தியத்தில் வாழ ஆரம்பிப்போம். அப்புறம் சாட்சாத்காரம் என்னென்னா, நாம் பின்பற்ற வேண்டிய நமக்கு ஒரு வகையாக ஒரு சாட்சி தத்துவம் வந்துடும். எதையுமே ஜஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிட்டு, ரமண மகரிஷியை பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே உட்காந்துருப்பார், கண்ணு கூட சிமிட்டாமல் உட்காந்துருப்பார், அப்படியே ஜஸ்ட்டு பார்த்துட்டே இருப்பார் ஒரு சாட்சி பாவத்தில். அதாவது இப்போ அவருக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா, நாம் கண்ணு வழியாக பார்க்குறத ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் உள்ளே எடுத்துகிட்டு நம்ம மைண்டுக்கு மூளைக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். இது இப்படி இருக்குது, இது அழகாக இருக்குது, இது இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இல்லை, இந்த வீடு அழகாக இருக்குது, இவர் இப்படி இருக்கார், இவர் கருப்பாக இருக்கார், இவர் குட்டையாக இருக்கார், இவர் மூக்கு இப்படி இருக்குது, இவங்க இப்படி இருக்காங்க, இவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு பொருந்தலை அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணில் பார்க்குறது மூலமாக பல விஷயங்களை நம்ம உள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இன்ஃபர்மேஷன். ஆனால் சாட்சாத்கார பாவத்தில் ஞானயோகம் 2ல் வந்தவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எந்த ஒரு நம்மளோட உடலில் இருக்கிற எதுவுமே அவங்களுக்கு உள்ள மைண்டுக்குள்ளே போகாது. நம்ம இந்த நீல முடியா இப்படி போட்டு வச்சுருக்கோமா, இப்படி இருக்கோமா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கோமா, இப்படி இருக்காங்களா, வெள்ளையாக இருக்காங்களா, எதுவுமே அவங்களுக்குள்ளே அந்த ஞானிகளுக்குள்ளே போகாது. ஏன்னா அவங்க பார்க்குறது எல்லாமே ஆன்மாவை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க தேர்டை வழியாக தான் பார்க்குறாங்க, அவங்க பார்க்குறதே தேர்டை வழியாக தான் பார்க்குறாங்க. அவங்க தேர்டை வழியாக பார்க்கும்போது நம்மளோட ஆன்ம ஒளியையும் நம்மளோட ஆறாவையும் நம்மளோட இதை தான் பார்ப்பாங்களே, நம்ம இந்த உடலை பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த சாட்சிபாவ தத்துவத்துக்கு நம்ம வரணும். ஆன்ம உலகங்களுக்கு அனைத்தும் நம்ம சாட்சியாக இருக்கணும். பௌதீக உடலுடன் எப்படி நம்ம இவ்வளோ யாத்திரை செஞ்சு வந்தோமோ அது மாதிரி ஆன்ம உலகத்துக்கும் நம்ம யாத்திரை வந்து இந்த மாதிரி சாட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சாட்சாத்காரம். இது ஞான யோகம் 2 ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன இருக்குது, நம்ம தியானம் பண்ணி ராஜயோகத்தில் தியானம் பண்ணும்போது என்ன, பொறுமையாக உட்காந்து தியானம் பண்ணுறோம், மனமற்ற நிலைக்கு போகிறோம், நாடி மண்டலை சுற்றி நடக்குது. அப்புறம் 3ஆம் கண் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. 3ஆம் கண் ஆக்டிவேட் ஆன பிறகும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தான் ஞானயோகம் 2ல் என்ன பண்ணுறோம், 3ஆம் கண் ஆக்டிவேட் ஆன பிறகு நம்ம இன்னும் தியானம் பண்ண என்ன ஆகுது, நேரடியாக ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ்லேருந்து பல மேலுலகங்களுக்கு சென்றவங்கள்ட்ட நேரடியாக நம்ம ஞானத்தை வாங்குகிறோம். அவங்க நேரடியாக நம்மள்கிட்ட பேசுகிறத நம்ம கேட்குறோம். அதை கேட்ட அந்த ஞானத்தை நம்ம எல்லாருக்கும் சொல்லவும் செய்கிறோம். அதை வந்து நாம் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் அதை சாட்சி பாவமாக பார்க்குறோம். அதில் வந்து நான் தடை மாஸ்டர் எனக்கு இதெல்லாம் வந்துச்சு, எனக்கு அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதில்ல. அது ஒரு சாட்சி பாவமாக நம்ம பார்க்குறோம். என் மூலமாக, என் ஆன்ம மூலமாக அது நடக்குது. இப்போ வந்து இப்போ ஞானயோகம் செகண்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. சுயமாக நம்ம தேர்டை டெவலப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம். அப்புறம் கர்மயோகம் 2 வருது. அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சின்ன சின்ன பொது காரியங்கள்லாம், ரோடு வைக்கிறது, மரம் நடுறது, இதெல்லாம் செய்கிறது இல்லாமல் புத்தர் என்ன செஞ்சாராம் அப்படின்னா, புத்தர் வந்து அந்த கயாவில் அங்கே உட்காந்து தன் கண்ணை மூடி அந்த மூச்சை கவனித்தோடனே அவருக்கு பல தேர்டை ஆக்டிவேட் ஆகி பல பிறவிகளை அவ பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த ஞான யோகத்தோட 2வது பாகம் ஃபுல்லாக அவருக்கு பூர்த்தி ஆயிடுச்சு. பூர்த்தி ஆனோன்னா அதுக்கப்புறம் கண்ணை திறந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், இனிமேல் நான் யாருக்கு சொல்லி கொடுக்கணும், நான் இதை போய் முதல்ல யாருக்கு சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறாராம். அவருக்கு அந்த ஞான யோகம் எல்லா நிலைகளையும் அடைஞ்சிட்டாரு. தேர்டை பார்த்துட்டாரு. தேர்டை மூலமாக ஆன்ம உலகங்களுக்கு போகிறாரு, அங்கே எல்லாத்தையும் பார்க்குறாரு, எல்லாமே பண்ணிட்டு அப்புறம் எல்லாம் முடிஞ்சுட்டு அவர் கண்ணை திறக்கும்போது என்ன நடக்குதுன்னா, நான் இனிமேல் இதை யாருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட முதல் யோசனையாக இருந்துதான். அப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் குருமார்கள் மூலமாக, அவர் தேர்டை மூலமாக அலார கலமன் உத்தகரம பத்திரர் அவங்க 2 பேருக்கும் சொல்லலாம் அப்படின்னு அவர் தேர்டை மூலமாக அவருக்கு தெரிஞ்சிச்சான். அப்போ அவங்க வந்து தேடி பார்க்குறாராம், தேர்டை மூலமாக எங்கே இருக்காங்க, அவங்கள போய் பார்த்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு வந்துச்சான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வேறு யாருக்காவது சொல்லலாமா, ஒரு 5 பேருக்கு சொல்லலாமா அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து கயாவில் இருக்காங்களா அந்த 5 ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள். உடனே இவர் வந்து புத்த கயாவிலேருந்து அங்கே இதுக்கு போகிறார்,
சாரநாத்தில் இருக்காங்களா அவங்க. அதனால் இவர் புத்தகயாலேருந்து நேராக சாரநாத்துக்கு போய் அவங்களுக்கு இந்த தியானத்தை சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இப்போ கர்மயோக 2ல் என்ன ஆயிடுச்சு, நாம் தியானம் பண்ணோம், எண்ணங்களற்ற நிலைக்கு போனோம், நாடி மண்டலம் சுற்றி அடைஞ்சிச்சு, அதிக எனர்ஜி வந்தோன்னா தேர்ட் ஐ ஆக்டிவேட் ஆச்சு. தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் ஆன பிறகு ஞான யோகம் 2ல் வந்து அதில் வந்து நம்ம ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் கூட நம்ம நேரடியாக தொடர்புக்கு வந்தோம். அவங்க கொடுக்குற ஞானத்தை வாங்கிட்டு இப்போ போய் எல்லாருக்கும் தியானத்தை சொல்லி கொடுக்குறோம். இது வந்து கர்மயோகம் 2. ஒவ்வொரு நிலையிலும் நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொண்ட பிறகு அந்த பிறவியிலே அந்த ஜென்ம பரம்பரையை முடித்து கொள்கிறார்கள். 2வது பாகம் வந்து தியானத்தை கற்றுக் கொடுப்பது. கர்மயோகத்தோட 2 வந்து எல்லாருக்கும் போய் தியானத்தை கற்றுக் கொடுப்பது. அதுதான் கர்மயோகத்தோட 2nd பார்ட். இப்போ இதில் தான் நம்ம வந்து பிரமிட் மாஸ்டர்ஸை பார்த்திங்கன்னா எல்லாரும் அப்படி தான். அவங்க இப்போ 20 வருஷமாக 25 வருஷமாக தியானம் பண்ணி அவங்க தேர்ட் ஐ ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அவங்க என்னெல்லாம் ஞானம் வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ எல்லாருக்கும் ஜூம் கிளாஸ் மூலமாக எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஒவ்வொரு நிலையும் நம்ம இதில் வந்து இந்த ஜென்ம பரம்பரையில் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து சில பிறவிகள் எடுத்துக்கொள்ளலாம், இல்லைன்னா இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து ஒரு பிறவியிலே தாண்ட முடியும் அப்படிங்கிறது தான் திருப்பி இந்த புக்கில் சொல்கிறாரு. நாம் நினைக்கிற மாதிரி இந்த புக்கில் சொல்லிட்டாங்கல்ல, அதனால் நான் வந்து நம்ம இத்தனை ஜென்மம் ஆகட்டும் அப்படின்னு மெதுவாக நம்ம தியானம் பண்ணலாம், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சா அதுவும் ஓகே தான். ஆனால் இல்லை தீவிரமாக எனக்கும் தேட இந்த இதில் ஆக்டிவேட் ஆகணும், நான் தீவிரமாக தியானம் பண்ணுறேன், 400 ரிஷி நிலைக்கு போகணும், திருப்பி பிறவி வரக்கூடாது அப்படின்னா நாம் போடுற முயற்சி தான். நாம் எவ்வளோ முயற்சி போடுறோமோ அவ்வளோக்கு பலன் உண்டு. எதுவுமே முழுமையான சுதந்திரத்தை எதுவுமே யாருமே கம்பல் பண்ணி நீ இந்த டயத்துக்குள்ளே இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும், இந்த டயத்துக்குள்ளே இதெல்லாம் வந்து நம்ம வந்து தேர்ட் ஐ ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு யாரையுமே ஒரு நிர்பந்தப்படுத்த முடியாது. அது வந்து அவங்கவுங்க சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு வந்து ஒரு ஆன்மா வந்து இன்னொரு ஆன்மாவுக்கு வழிகாட்டலாம். இப்போ நம்மலாம் சொல்கிறோம், இப்போ நானும் சொல்கிறேன் இந்த புக்கு படிங்க நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு வழிகாட்ட தான் முடியும். ஆனால் நம்ம ஆன்ம சக்தியை கொடுத்து அவங்களோட ஆன்மாவுக்கு கை கொடுக்கறது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அவங்க என்ன கற்றுக்கணுமோ, அவங்க தியானம் மூலமாக தியானம் பண்ணி அவங்க கர்மாவை எப்படி கழிக்கணுமோ அவங்க தான் அதை பண்ணணும். அவங்க தான் அவங்களோட தடையை ஆக்டிவேட் பண்ண முடியும். எந்த யோகியும் எந்த ரிஷியுமே வந்து அவங்களுக்காக அவங்களோட எதையுமே செய்ய முடியாது. ஸ்கூலில் வந்து இப்போ ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கன்னா இன்னொரு குழந்தை அதை போய் அவங்க வீட்டில் செய்ய முடியுமா? இல்லை அவங்க வீட்டில் இருக்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி செய்ய முடியுமா? செய்ய முடியாது. செஞ்சால் அந்த குழந்தை படிக்கவே முடியாதுல்ல. அதே மாதிரி தான் அவங்கவுங்க பாடத்தை அவங்கவுங்க கற்றுக்கிட்டு அவங்க தான் இந்த ஃபுல்லாக இந்த ப்ராசஸ். இப்போ இதை படிச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா புரியும். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக இப்போ நம்ம போயிட்டு தான் இருக்குது. நம்மளுக்கு எல்லாருக்குமே போயிட்டுருக்கோம். எல்லாருக்குமே தெரியும் நம்ம நாடி மண்டலம் சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எவ்வளோ தியானம் பண்ணுறேன் ஆனால் என் கால்வலி போகலை, அது வருது, ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு, இது பண்ணால் அது வருது, அது பண்ணால் இது. அதுக்கு நிறைய தியானம் பண்ணி அந்த நாடி மண்டலம் கம்ப்ளீட்டாக சுற்றி ஆகி எல்லாம் வெளியில் வரும்போது அந்த தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலை இருக்குது. என்னது? போய் எல்லாருக்கும் தியானம் சொல்லி கொடுக்கணும், சர்வீஸ் பண்ணணும், ஞானத்தை பகிரணும். நம்ம வந்து தன்னைத்தானே வந்து எப்பயுமே மேம்படுத்தி கொண்டே தான் போகணும், முன்னேறி கொண்டே தான் போகும். நம்மளை தாழ்த்திக்கவே தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு நம்மளே நண்பன், நம்மளுக்கு நம்மளே பகைவன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதில் அதனால் என்ன சொல்கிறேன்னா எல்லாரும் தியானம் செய்யுங்க, எல்லாரும் தியானம் செய்ய வேண்டும், எல்லாருக்கும் தியானத்தை சொல்லி கொடுங்க, எல்லாருக்கும் தியானத்தை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்? அவங்க எந்த நிலைமையில் இருந்தாலும், ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தாலும், ரொம்ப நிறைய பாவங்கள் செஞ்சுருந்தாலும் நீங்கள் சொல்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார் அவர். ஸோ இதுதான் நம்ம வந்து யோக பரம்பரையோட முழு ஒரு ப்ராசஸ். எப்படி ஒரு ஆன்மா குழு ஆன்மாவிலேருந்து மனித உடலை எடுத்து அந்த மனித உடலை ஃபஸ்ட்டு எடுத்ததுலேருந்து கடைசி கடவுள் நிலையை ரிஷியை அடைஞ்சு தேர்ட் ஐ ஆக்டிவேட் ஆகி பிரம்ம ரிஷின்னா என்னது? எல்லாத்துக்கும் இந்த தியானத்தை சொல்லி கொடுக்கறது. அந்த நிலைக்கு போகிறது தான் இந்த ப்ராசஸ். ஸோ எல்லாரும் அந்த ப்ராசஸில் தான் இருக்கோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நிலையில் இருக்கோம். ஒவ்வொருத்தரோட முயற்சியை பொறுத்து நாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறோங்கிறது அவங்கவுங்களோட முயற்சியை பொறுத்து தான். யாரும் யாரையோட தேர்ட் ஐ ஆக்டிவேட்டும் பண்ண முடியாது. யாரும் யாரோட கர்மாவையோ எந்த சக்தியும் ஆற்றலை கொடுத்து அவங்கள வேலை
அடுத்த ஒரு நிலையிலேருந்து ஒரு நிலைக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. அவங்கவுங்களே தான் முயற்சி பண்ணணும். இதுதான் இந்த புக்கில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக எல்லோரும் இந்த புக்கு படிக்கணும். நம்மளே இப்போ நீங்கள் கேட்டுட்டுப்பீங்க, அப்போ படிக்கும்போது இன்னும் நல்லாவே புரியும் நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கும் மனசுலையும் பதியும், நம்ம அதை ஃபாலோவும் பண்ண முடியும் நம்மளால். இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேட்கலாம் நீங்கள்.